வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் வினோஷினி. நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு பேசிக்கொண்டு தலைப்புணவே உணவு நீ இன்றியமையாதது என்ற வள்ளுவரின் வகைகளுக்கு ஏற்ப நீ எவ்வளவு முக்கியமானது, அதே போல் உணவு அத்தியாவசிய தேவைதான். என் பார்த்தனையாக மகைக்க முடியாது என்று கூறிக்கொண்டு எனது சிற்றுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். இமை முதலுக்கு மகவை அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன விளைவிக்கப்படுகிறது அதே அந்த காலத்தின் உணவுகள். அடுப்புகளிலும் மண்பானைகளிலும் சமைத்து சாப்பிட்டார்கள். நெல், கோதுமை, கம்பு, சோளம், வரகு, கேழ்வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானிய வகைகளை சமைத்து அதை மட்டுமே சாப்பிட்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எங்கள் போன்றவர்கள் இதையெல்லாம் எப்படி விதைத்தார்கள், எப்படி விதைக்கப்பட்டது, எப்படி விதைத்தது என்பதை தெரியாமல் போய்விட்டது. சீனாவில் இருந்த நெல் நம் நாட்டின் முதலில் கொண்டு வரப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் நம் நாட்டின் நெற்களஞ்சியம் என்று பெயர் பெற்றது. மனித உயிர் வாழ்வதற்கு உணவு முக்கியமான காரணம்தான். கூழானாலும் குளித்த பெண் குடி, பசித்த பெண் பசி ருசி அறியாது என இன்னும் பல சொல்லிக் கொண்டே பார்க்கலாம். வட நாட்டின் ஃபாஸ்ட் ஃபுட் வகைகளான பீட்சா, பர்கர், நூடல்ஸ் போன்றவற்றை தவிர்த்து சிறுதானிய உணவு வகைகளில் தான் நிறைய சத்துக்கள்